உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். திருப்பி வாசிக்கலாமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கைய தேவ சத்தியத்துக்கு நேராக திருப்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தான் இங்க சொல்றார். அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணு, கர்த்தர் நமக்கு நேராக தம்முடைய வானத்தை அவர் திறந்து, திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நாம் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானது என்பதை வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. இந்த வானம் திறக்கப்பட அதுல என்ன பெரிய விஷயம், அதுல என்ன அப்படின்னு நீங்க அவிசுவாசமா சந்தேக கேள்விக்குள்ளேயே நம்ம இருந்துடக்கூடாது. இந்த வேதம் சொல்ற பிப்ளிக்கல் ஐடியா நம்முடைய வாழ்க்கையில அப்ளிகபிள் ஆகிறதுக்கான விதத்தில் நம்முடைய செவியும் நம்முடைய இருதயமும் அதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளை வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த வானம் திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிற இந்த மெத்தட் தேவன் வைத்திருக்கிற ஒரு மெத்தட். தேவன் ஒரு மெத்தடை வச்சார்னா அதுல நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? அப்போ தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத வேதம் நமக்கு ஒவ்வொன்றாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதுல ஒண்ணு நம்ம முதலாவது கவனிச்சோம், எப்படி இரு மனமா இல்லாம ஒரே மனம் உள்ள ஒரு மனிதனாய் நாம் இருக்கணும். ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான், அவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறுவான் என்று நினையாமல் இருப்பானாக என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா ரெண்டு மனநிலையில, அப்படின்னா மனம் அப்படின்னும் போதே மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனதுல ரெண்டு விதத்துல மனம் செயல்படுது. ஒன்று கான்சியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்டு. இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இது உங்களுக்குள்ள இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுபடிதான் கர்த்தர் நம்மளை அமைச்சு நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கான்சியஸ் மைண்ட்னா இப்போ நீங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, அது உங்க கான்சியஸுக்கு தெரியுது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்னும் போது அது ஆள் மனதுக்குள்ள நடக்கிற காரியம். நிறைய விஷயங்கள் ஒரு சர்வேல சொல்றாங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில 90% மேலாக பல காரியங்களை தன்னுடைய ஆழ்மனதில் இருந்து தான் அவன் செய்கிறவனா இருக்கிறானா. அப்போ அந்த ஆழ்மனம் எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. அப்போ நம்ம இங்க கொண்டு போய் நம்முடைய ஆழ்மனதுக்குள்ள போய் தப்பான விஷயங்களை வச்சுட்டோம்னா செய்யறதும் தப்பா தான் இருக்கும் பாருங்க. நம்புற காரியங்களை தப்பான விதத்தில் நம்பிட்டோம்னா நம்முடைய நம்பிக்கையும் தப்பா போய் விடுகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு நேராக வானத்தை திறந்திருக்கிறாரு என்கிற இந்த சத்தியங்களை கொண்டு போய் ஆழ்மனதுக்குள்ள வைக்க. நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா பல டெக்கேடா எனக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. சந்தேகம் எனக்குள்ள பல வருஷமா இருக்கு. நடக்காது, இது முடியாது, இது ஆகாது, யாருக்கு வேணா நடக்கலாம், எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போய் இந்த ஆழ்மனதுக்குள்ள, கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது மாத்திரம் இல்ல, என் ஆழ்மனதுக்குள்ள போய் உட்கார்ந்துருது. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஆள் மனதுக்குள்ள இருக்கிறத கூட, தப்பான காரியத்தை கூட வசனம் என்ன பண்ணுமா, வகையா இருக்குமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனம் என்ன செய்யும்? இந்த வசனத்துக்கு தான் ஒரு வல்லமையை கொடுத்து, எவ்வளவு ஆழத்துக்குள்ளேயும் போய் வேலை செய்கிற ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது இந்த வேத வசனம் இருபுறமும் என்ன கருக்குள்ள பட்டயமா இருக்கான். கேட்கிறவனையும் அது குத்துது, சொல்றவங்களுக்கும் அது என்ன பண்ணுது, குத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. ரெண்டு பக்கமும் வேலை செய்து. அப்போ இது நம்முடைய ஆழ்மனதுக்குள்ள போய் நமக்கு வேண்டிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிற இடமாக கர்த்தர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார்.
இந்த விதத்தில் ஒரே மனநிலையில கர்த்தரை சார்ந்து கர்த்தர் சொல்றதை நம்பி சந்தேகப்படாம, சந்தேகம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை கொண்டு போய் உள்ள வச்சு அதை நான் ஜெயிக்கும் போது நான் ஒரே மனநிலை உள்ளவனாய் கர்த்தர் சொல்றத நம்புகிறவனாய் இருக்கும்போது எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை அவர் திறக்கிறார். ரெண்டாவது நான் சொன்னேன், இதெல்லாம் இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு மேலே இருக்கிற வானம் வெங்கலமா மாறக்கூடாது. என் காலு கீழே இருக்கிற பூமி என்னவா மாறிடக்கூடாது, இரும்பா மாறாம இருந்து வானம் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை தேவ ஆசீர்வாதத்தினாலும் தேவ தயவினாலும் நிரப்பப்பட நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்றது தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு ஒன்று தெரியணும், ஆண்டவர் செய்யறதை கரெக்டாக செஞ்சிருவார். எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் செய்ய வேண்டியதை நம்ம செய்ய வேண்டியது தான் கரெக்டாக செய்கிறோமான்னு அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா வானம் திறக்கிற வேலை நீங்களும் நானும் பண்ணுறதில்ல, அவர் செய்கிறார். ஆனால் அவர் திறந்திருக்கிற வானத்தை எனக்கு நேராக திறந்து வைக்கிறதுக்கு நான் கர்த்தர் சொல்கிற சில காரியங்களை என் வாழ்க்கையில் நான் எடுத்து நான் உபயோகப்படுத்தணும், என்னை நான் ரெக்டிஃபை பண்ணணும். அதான் சொல்கிறாரு, 2 மனமாக இருக்காத ஒரே மனமாக இரு. ரெண்டாவது சொல்கிறாரு கர்த்தர் மல்கியா 3:10 சொல்கிறாரு, ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வந்து பண்டைய சாலையில் நீங்கள் விதையுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்க மேல ஆசீர்வாதத்தை வருஷிப்பனா வருஷிக்க மாட்டேனான் என்று இதனாலே என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கன்றார். முழு வேதாகமத்துல ஒரே இடத்துல தான் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்றாரு. அந்த டெஸ்ட் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேலையை கொடுத்ததும் நானு, அந்த வேலைக்கான சம்பாத்தியத்தை கொடுக்கறதும் நானு, இந்த வேலையும் சம்பாத்தியத்தையும் கொடுத்த கர்த்தர் சொல்றாரு, அதுல எனக்கான ஒரு பங்கு இருக்குப்பா, அது பரிசுத்தமான பங்கு, தேவனுக்குரிய பங்கு, அது பரிசுத்தமான அந்த பங்குல நம்ம ஒரு நாளும் கை வைக்காம அதை கொண்டு ஆண்டவர் உங்களை போதித்து உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த ஆலயத்துல கொண்டு நீங்க விதைக்கும் போது கர்த்தர் சொல்றார், நான் நிச்சயமா வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்க மேல என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை நிச்சயமா வருஷிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை செஞ்சா கர்த்தர் நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சொல்றதை செஞ்சா நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றதை செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். ஆனா அதை தான் செய்ய மாட்டான் பாருங்க மனுஷன். ஆதாம் கிட்ட சொன்னாரு, நீ இந்த நன்மை தீமை அறிகிற கனியில மாத்திரம் கைய வைக்காத, மத்த எல்லா விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலான்றாரு. ஆனா மனுஷன் என்ன பண்றான், எது கர்த்தருக்குரியதோ அதுலதான் போய் கைய வைக்கிறான். ஏன்னா அதுல கை வச்சாதானே வானம் அடைக்கப்படும். வானம் அடைக்கப்பட்டுச்சுன்னா என் தலைக்கு மேல இருக்கிற வானம் வெங்கலமாகவும் என் காலு கீழே இருக்கிற பூமி இரும்பா மாறிடுச்சுன்னா எனக்கு பலன் வராது. நான் பலன் வராததுனால மழை பெய்யாது, என் கையிட்டு செய்யும் வேலையில ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டியது, அவனும் போய் யார்ட்டையா கையேந்த வேண்டியது இருக்கும், கடன் வாங்க வேண்டியது இருக்கும். நான் கடன் வாங்கி வாழ்க்கையில அடிமையா மாறிடுறேன். இதெல்லாம் பிசாசு தந்திரமா நமக்கு மேல கர்த்தர் திறந்திருக்கிற வானத்தை அடைத்து ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழாம குறைவிலையும் சாபத்திலையும் வாழ்வதற்கான வேலையை இன்னைக்கும் ஜனங்கள் நடுவே பிசாசு செய்து கொண்டு தான் இருக்கிறான். மூணாவது காரியம் நம்ம கவனிச்சோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் திறந்த வானத்துக்கு கீழே, திறந்த தேவ வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வது கர்த்தர் சொல்றாரு, ஒரு நல்ல நிலமாய் மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம என்னவா மாறணும்? நல்ல நிலமா எப்ப மாற முடியும்? பைபிள்ல உங்களுக்கு காண்பித்தேன். ஏசு நான் சொன்ன ஓமையில சொல்றாரு, நல்ல நிலத்தை பார்த்து அவர் சொல்றாரு, அந்த நல்ல நிலத்துல இருக்கிற குவாலிட்டிஸை சொல்றாரு. அந்த குவாலிட்டி என்னன்னா, அந்த நல்ல நிலம் இருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவன் மாத்திரம் இல்ல, கேட்ட வசனத்தை உணர்கிறவனா இருக்கிறான். அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் ரொம்ப முக்கியமானது பாருங்க. நானும் வந்தேன் சர்ச்சுக்கு, கர்த்தர் பேசினாரு, கேட்டேன், கேட்ட மாதிரியே போனேன்னா அது பெரிய விஷயம் இல்லை. கேட்கறது நல்லது, வர்றது நல்லது. ஆனா கேட்கிற தேவனுடைய வார்த்தை உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாத்துதா? உணர்வுள்ளவர்களா மாறினாதான் ரிசல்ட்டே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உணர்வுள்ளவர்களா மாறினாதான் ரிசல்ட். கேட்கறதுனால ரிசல்ட் வரும்னு சொல்லல, கேட்கறது என்ன உணர்வுள்ளவனா மாத்துது. நான் கேட்கறதுனால எனக்கு உணர்வு உண்டாகுது. கேட்காம எப்படி உணர்வு வரும்? விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டை கொடு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் வந்த உடனே ரிசல்ட் 30 60
மினிமம் ஆண்டவருடைய ரிசல்ட்டே 30%. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கொடுக்குற மினிமம் ரிசல்ட் எவ்வளோ? ஏன் பிடிக்கலையா? பக்கத்துல பார்த்து மினிமம் ரிசல்ட் எவ்வளோ? உலகத்தில் கொடுக்குறான். எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறான்? ஒரு வருஷம் நீங்கள் வேலை செய்யணும், மாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைச்சி ஓடா தேஞ்சி போன உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 5% இன்க்ரிமெண்ட். அதையே சந்தோஷமா கொடுக்குறான்னா அழுதுகிட்டே குறை சொல்லிக்கிட்டே. இதுதான் உலக சிஸ்டம். ஆனா ஆண்டவருடைய சிஸ்டம் ஒரு நாளும் உலக சிஸ்டம் மேட்ச் பண்ணவே முடியாது. அவருடைய மினிமம் ரிசல்ட் 30%. யோசிச்சு பாருங்க, 30, 60, 100 பலன் கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்தை கேட்க கேட்க 30 60 மாறுவேன், 60 என்னவா மாறுவேன்? 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய விதத்துல உணர்வுள்ள இருதயமா மாறணும். இன்னைக்கு 4வது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இந்த 4வது காரியம் பாருங்க. நிறைய நேரம் தேவனுடைய செழிப்பை குறித்து கற்றுக்கொள்கிறது தான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவில் இருக்கிறோம் தேவனுடைய செழிப்பை குறித்து. ஆனா நம்முடைய ஐடியாஸை கொண்டு தேவனுடைய வசனத்தோடு சத்தியத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து நான் கர்த்தருடைய செழிப்பை குறித்து யோசிக்கிறது தேவ சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல யோசித்தனா ப்ராப்ளம் வராது. ஆனா அந்த தேவ சத்தியத்துல சொல்லி இருக்கிற வசனம், இந்த சத்திய வசனத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம், அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயம் இல்லாம தேவனுடைய செழிப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நிறைய நேரம் பிரச்சனையா மாறுது. ஏன்னா இங்க பாருங்க, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப அற்புதமா அதை சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களையே உருவ குத்தி கொண்டு. நல்லா கவனிங்கள், இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, பண ஆசையை குறித்து சொல்றாரு. இந்த பண ஆசை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு மேல கத்த திறந்திருக்கிற திறந்த வானத்தை மூடுதான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பண ஆசை இருக்கா இல்லையான்னு நான் கேட்க போறது இல்லை, சரிங்களா? பணம் உங்களுக்கு வேணுமா வேணாமானோ கேட்கவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கே தெரியும். என்னங்க அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு வேணாமா? இந்த ஆசீர்வாதம்லாம் வேணாம் பாஸ்டர், நான் ஓட்டாண்டியே இருந்துட்டேன், கடைசி வரைக்கும் நான் பரிசுத்தவானாய் வாழ்ந்தேன், ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா ஆண்டவர் மேலே கேட்பாரு, வேற மாதிரி கேட்பாரு. போய் அப்படி போனீங்கன்னா கேட்பாரு. ஆனா இங்க சொல்லியிருக்கு பண ஆசை. பாருங்க, பணம் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல மனிதன் கையில ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துறான். ஒரு பொல்லாத மனுஷன் கையில பணத்தை கொடுத்தா என்ன பண்றான்? பொல்லாத காரியங்களோ. அப்போ இந்த பணம் தப்பு கிடையாது. பணம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த மனுஷனுடைய யோசனைகள், அவனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் தான் அதனுடைய உபயத்தை, அந்த யூசேஜ் அது மாத்துது, அதனுடைய பயன்பாட்டை அது நன்மையாக மாத்துது அல்லது தீமையாக மாத்துது. அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்ற இந்த பண ஆசை சில நேரம் இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாததுனால தேவனுடைய செழிப்பையும் தப்பான விதத்துல புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கு. சிலருக்கு பாருங்க என்னன்னா, கையில நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. எது? கையில் இருக்கிற மொபைல் போனு. பாத்ரூம் போனாலும் கொண்டு போறாங்க, படுக்கைக்கு போனாலும் கொண்டு போறாங்க. நித்திரைக்கு மாத்திரம் என்ன, கல்லறைக்கு மாத்திரம் வராது. அது சொல்ல அவங்களுக்கு மற்ற எல்லா இடமும் வருது. வசனம் மாதிரி ஆக்கிட்டோம். என்ன வசனம் மாதிரி? நான் உன்னை விட்டு. ஆமா, சிலருக்கு அவ்வளோ இஷ்டம் மொபைல் போன்னா, அப்படியே பைத்தியம். சிலர்லாம் அந்த மொபைலில் அவ்வளோ பைத்தியமா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐ லவ் மை மொபைல் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு என் மொபைல் பிடிக்கும், எனக்கு என் புடவை பிடிக்கும், எனக்கு என் துணி பிடிக்கும், எனக்கு என் நகை பிடிக்கும், எனக்கு என்ன அது பிடிக்கும், இது பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நான் ஆங்கிலத்தில் சொல்லும் போது காமனாக சொல்லுவேன், ஐ லவ் லவ்னு. எல்லாத்துக்கும் லவ்.
எல்லாத்துக்கும் காமனா யூஸ் பண்ணிடுறோம் லவ்ன்ற வேர்டை. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நமக்கு இந்த காரியத்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு நல்லா விளங்கணும். தேவன் மேல் நான் வைக்கிற அன்பும் மனிதர்கள் மேல் நான் காட்டுகிற அன்பும் என் வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும்ன்ற. பொருள் மேல நான் வைக்கிற அன்பை காட்டிலும் இதுல ரொம்ப அதிகமான அன்பை நான் வைக்கணும். எதுலனா கர்த்தர் மேலையும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உறவு இருக்கு பாருங்க, குடும்பம், குடும்பத்தினுடைய உறவு இருக்கு பாருங்க, இது மேல நான் வைக்கிற அன்பை பிரதானமாக்கலனா பொருள் மேல அன்பு காட்டுறவனா மாறிடுறேன். பொருள் மேல அன்பு காட்டுறதுனா பொருளுக்காக சண்டை போட்டு பிரிந்த எத்தனை குடும்பம் இருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயாவுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அவர் எங்கேயோ வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொந்தக்காரங்களுக்கே தெரியும் இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு. நீங்க அதை எடுத்து எதையாவது ஒன்று பண்ணி அது கெட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், ஐயாவுக்கு என்ன மாதிரி கோவம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவின்னு யோசிக்க மாட்டாரு, பிள்ளைங்கன்னு யோசிக்க மாட்டாரு, என்ன உறவுன்னு யோசிக்க மாட்டார். அந்த பொருள் மேல உள்ள அன்பின் நிமித்தமா கண்டபடி வாயில வார்த்தைகளை பேசி பலரை மனநோக அடிக்கக்கூடிய காரியங்களை செய்து வாழ்க்கையை துன்பமாக, சோகமாக, துக்கமாக மாத்துறார்களே. அது எதனால நடக்குது? தேவன் மேல நான் வைக்க வேண்டிய அன்பை வைக்க தவறுகிறதுனால, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உறவு மக்கள் மேல் நான் வைக்க வேண்டிய அன்பை வைக்க தவறுகிறதுனால, நான் கொண்டு போய் என் அன்பை எதுல வைக்கிறேன், என் ஆசை எதுல வைக்கிறேன்னா, என் லவ்வை கொண்டு போய் எதுல வைக்கிறேன்னா அழிந்து போகிற பொருள் மேல கொண்டு போய் வச்சிடுறேன். அததான் இங்க பவுல் சொல்றாரு, பண ஆசை. பணம் தப்பு கிடையாது, ஆனா பணத்து மேல நமக்கு உண்டாகிற ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்றாரு. பாருங்க, ஒரு மனுஷன் தனக்கிட்ட இருக்கிற பொருள், தனக்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நேசிக்கிறான். ஆனா தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள் வரும்போது வாயை திறந்து அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை சொல்றதே இல்லையே. 25 வருடம் கல்யாணத்தை கொண்டாடுகிற ஒரு தம்பதிங்க நான் பார்த்தாங்க. அப்போ அந்த கல்யாணத்தை 25 வருஷம் கொண்டாடுகிற அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல ஒரு முறை கூட இந்த மனுஷன் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னதே இல்லை பாஸ்டர். நான் நினைச்சேன் நீ சரியான பஞ்சாயத்து இருக்க போல இருக்கு. நான் இந்த அம்மாவை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், அவரு நோ ரியாக்ஷன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு கல்யாணம் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 3 மாசம் கேப் இருந்துச்சு பாஸ்டர். அந்த 3 மாசம் இந்த மனுஷன் எத்தனை லட்ச தடவை எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருப்பார் தெரியுமா? 25 வருஷம் ஆகுது, நான் எதிர்பார்க்கிறேன் ஐ லவ் யூன்னு அவர் வாயிலிருந்து வரும். ஆனால் நிறையத்தை லவ் பண்றாரு, அவர் பொண்ணை லவ் பண்றாரு, அவருடைய என்ன பொருளை லவ் பண்றாரு, எல்லாத்தையும் லவ் பண்றாரு. ஆனா அவருடைய மனைவியா இருக்கிற என் மேல அவருக்கு அன்பு காட்டுகிற அன்புள்ள வார்த்தை வரமாட்டுது. சிலர்லாம் யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும், அன்பு காட்டுற மாதிரி நடந்திருந்தா அன்பு வந்திருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு தான், ரெண்டு பக்கமும் இருக்கு கோளாறு. ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, தேவன் மேல் உள்ள அன்பும் மனுஷர்கள் மேல நம்ம காட்ட வேண்டிய உறவுகளில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற உறவுக்குள்ள நம்ம காட்ட வேண்டிய அன்பை அது மேல வைக்காம அழிந்து போகிற பொருள் மேல அன்பு வைக்கிறதுனால அது பல விதமான தீமைக்கு வேறாக மாறி விடுகிறது. நல்லா கவனிக்கணும், இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல நான் விரும்புறேன் பாருங்க. ஏன்னா அப்போதான் இதனுடைய சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதன் பணத்தின் மேல் ஆசை உள்ளவனா இருக்கும்போது அவன் ஒரு தவறான கொள்கையில் தன் வாழ்க்கையை அமைக்கிறான். அது தேவனுடைய அமைப்பில் இருந்த ஒன்று அல்ல. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவனை ஆண்டவர் பண ஆசை உள்ளவனை ஆக்க மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவரை நம்ம நேசிக்கவும் தேவன் நம்ம கையில கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் விளைவுகளும் பொருளாய் வருகிறது. பணமும் ஒரு பொருள் தான் பாருங்க. பல காரியங்கள் நமக்கு பொருளாக கர்த்தர் கொடுக்கும் போது தேவன் மேல அன்பை காட்டி கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பொருள் எல்லாம் நான் ஆண்டவருடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்துகிறத என் வாழ்க்கையில சரிப்படுத்தலைன்னா அதை நான் தலைகீழ ஆக்கி இருக்கிறேன். தலைகீழ எப்படி ஆக்குறேன்?
தேவனை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனா பணத்தை, பொருளை நேசிக்கிறவனா. இதான் ரிவர்ஸ். நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் ரிவர்ஸா வேலை செய்யுது. அதனால என்ன வரமாட்டதுன்னா, தேவன் மேல உள்ள உண்மையான அன்பின் பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவருடைய நோக்கத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக உபயோகப்படுத்த நமக்கு முழு வாஞ்சை இல்லை. சிலர்லாம் சர்ச்சைக்கு வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதனால அவங்க சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க. ஊழியராக இருக்கனால எனக்கு நல்லா தெரியும் பாருங்க. சிலரை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓ இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், ஏதோ ஒரு ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளணும், அதனால வந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த பக்கம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற நிலையில இருக்கக்கூடாது. தேவனை என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடு நான் அன்பு கூறுகிறேன். கையை வைத்து சொல்லுங்க, என் தேவனை நான் என்ன செய்கிறேன், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு இருதயத்தோட நான் என்ன பண்றேன், என் ஆண்டவர் மேல அன்பு கூறும்படி இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன், நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோமே, ஏன் வந்திருக்கோம்னா, என் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, அவர் மேல் உள்ள வாஞ்ச, அவருடைய பிள்ளை நான், அவரை ஆராதிக்கணும், அவர் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டதான் இங்க வந்து. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ தேவன் மேல் நம்ம வைக்கிற அன்பு என்னைக்கு மாறுதோ, தேவனை எந்த நிலைக்கு கொண்டு வரேன்னா, என் வாழ்க்கையில் அவரை உபயோகப்படுத்துறவரா வச்சுக்கிறேன், அவர் மேல் நான் அன்பு காட்டுறவனா இல்லை. தேவனை உபயோகப்படுத்துறதுனால நீங்க நன்மை அடைவீங்க, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா தேவனை உபயோகப்படுத்தி நன்மை அடைகிறத காட்டிலும் தேவனை முதலாவது இடத்தில் வைத்து நீங்கள் பெறுகிற நன்மை மிக அதிகம். எத்தனை பேர் அதை மேலாந்து நினைக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் இயேசுநாதர் சொல்றார் மலைப்பிரசங்கத்துல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். கூட கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களுக்கு, பொருளுக்கு அவர் குறைய வைக்க மாட்டார். தேவனை உபயோகப்படுத்திக்கணும்னு நினைச்சு வரவங்களுக்கும் கொடுக்கிறாரு. ஆனா தேவன் மேல் உள்ள அன்புல நான் வரும்போது எனக்கு கூட கொடுக்கப்படுகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, இதுல நம்ம ஒரு காரியம் விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் எந்த பொருளுக்கும் அகைன்ஸ்டான ஆள் கிடையாது. ஆண்டவர் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கக்கூடாது, நீங்க வசதியா இருக்கக்கூடாது, உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கி அனுபவிக்க கூடாது அப்படி சொல்றவரே கிடையாது பாருங்க. அப்படி சொல்லவரா இருந்திருந்தார்னா ஏன் இப்படி சொல்லியிருக்கணும் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல நம்ம திரும்பி வருவோம். ஆனா இங்க பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, உங்கள் பரம பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்றத இயேசுநாதர் இங்க மலைப்பிரசங்கத்துல ரொம்ப அருமையா சொல்றார். 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? 31ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாது இருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், உங்க எதிர்காலத்துக்கு என்ன வேணும், இதையெல்லாம் அறிந்து உங்களுக்கு கொடுக்கிற தேவன் அவர். பொருளுக்கு அகைன்ஸ்டானவர் கிடையாது ஆண்டவர். ஆனா நல்லா நீங்க கவனிக்கணுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ சில பொருள் உனக்கு அனுபவிக்க நான் கொடுத்துருக்கிறேன்னா, நீ அதை சுகந்தரிக்க நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா தப்பே கிடையாது. ஆண்டவரை பார்த்து பொறாமப்படுறவரும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பொருள் உன்னை ஆளக்கூடிய நிலைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துறாத. பணம் உங்களை ஆளக்கூடிய நிலைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னாரு, ஆண்டவர் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கையில கர்த்தர் பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் அவங்களுக்கு ஒரு தேவ அறிவை உண்டாக்கணும். என்ன அறிவை உண்டாக்கணும்னா, இந்த பணம் எனக்கு எஜமான் அல்ல, இந்த பணம் எனக்கு பணிவிடை செய்கிற வேலைக்காரனா இருக்கிறான். மிக அற்புதமான ஸ்டேட்மெண்ட். When money becomes your master, your life is ruined. பணம் உங்களுடைய எஜமானா மாறும்போது, பண ஆசை உங்களை ஆளும் போது, நான் சொல்றேன், அது உங்களை சின்னாபின்னமாக்கிரும். அதனால பணமே வேணாமா?
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பணம் உன்னை ஆளும்படி, பொருள் உன்னை ஆளும்படி விட்டுறாத. என்ன நம்ம மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் தெளிவா இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் என் கண்ணு, என் இருதயம், என் ஆத்துமா, என் முழு பலனோடு நான் உங்க மேல என் அன்பை வைக்கிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்ன உயர்வு, என்ன ஆசீர்வாதங்கள், என்ன பாதையில் நடத்தினாலும் என் தேவன் மேல நான் முழு அன்பை நான் காட்டுவேன். எத்தனை பேர் சொல்றோம், கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே உங்க மேல என் முழு அன்பை வைக்கிறேன் ஆண்டவரே. இது நம்ம செய்யணும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல அன்பு காட்டுறதுல குறை வச்சிருக்கிறாரா? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, கர்த்தர் உங்க மேல அன்பு காட்டுறதுல ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியும் என் மேல ஆண்டவர் அளவற்ற அன்பு வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்றோம் அப்படி சொல்றோம், கையை வச்சிருக்கோம். என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைங்க மேல இயேசு அளவற்ற. இப்ப நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை காட்டணுமே. எப்படி காட்டுறேன்? சில பொருள் என்னை ஆள வரும்போது பிசாசு என்ன பண்றான் பாருங்க. இந்த பொருளுடைய ஆசை, இந்த பண ஆசை வந்து எதுக்கு நேரா கொண்டு போகுதுன்னா பாருங்க, பொருள் ஆசைக்கு நேரா கொண்டு போகுது. அது வந்து வேதம் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. மெட்டீரியலிஸ்டிக் ஐடியா இஸ் நாட் ஃப்ரம் காட். மெட்டீரியலிஸ்டிக் ஐடியா வந்து பிசாசு கிட்ட இருந்து வந்துச்சு பாருங்க. இப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 20ஆம் செஞ்சுரியில there was a god called materialism. ஏன்னா இந்த பொருள் ஆசைன்ற ஒரு கடவுள் இருந்துச்சான். அந்த பொருள் ஆசைன்ற கடவுள் என்ன பண்ணுவோம்னா, அதை தேடி வருவங்கள வெறும் அந்த சிந்தனையாகவே, அந்த யோசனையாகவே உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க, பொருள் மேல பொருளை ஆதாயம் பண்ணி இந்த ஆசையிலேயே வாழ்ற 20ஆம் செஞ்சுரியில இப்படி ஒரு நம்பிக்கையில ஜனங்க வாழ்ந்தாங்களாம். அப்ப கவனிச்சு பாருங்க, பிசாசுக்கு தெரியுது ஜனங்களை எதுல மயக்கினா இந்த தேவன் மேல உள்ள அன்பை விட்டு அவர்கள் தேவனை விட்டு பிரிகிறதுனால வானம் அடைக்கப்படும். திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ முடியாதபடிக்கு பொருள் ஆசை உள்ளவர்களா, இந்த பண ஆசை எதுக்கு நேரா கொண்டு போகணும், பொருள் ஆசைக்குள்ள கொண்டு போய் நம்மளை விடும். இந்த பொருள் ஆசை கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிற வானத்தை அடைக்கும். மறுபடியும் சொல்றேன், பொருள் தப்பு இல்லை, ஆனா பொருள் ஆசை தப்பு. சொல்லுங்க கையை வைத்து, பொருள் தப்பு அல்ல, பொருள் ஆசை தேவன் திறந்த வானத்தை என்ன பண்ணுது, அடைக்குது. ரொம்ப முக்கியம் பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவன்னு உங்கள் பரமபிதா என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறாரே. அறிந்திருக்கிறவர் எப்படி நீங்க சில பொருளை வச்சிருந்தா தப்புன்னு சொல்லுவாரா? சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த நன்மை அனுபவிக்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, ஆனா ஆண்டவரே என்னை நீ தகுதிப்படுத்தி என்னுடைய உழைப்பை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வீடுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வாகனத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வேலைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற சம்பாத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இது ஒன்னுத்தையும் நான் எனக்குன்னு உரிமை பாராட்டல ஆண்டவரே, இது எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவரே இது எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை கொண்டு வந்து முன்ன வைக்கிற ஆண்டவரே. அததான் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன பண்ணுவதில்லை. எந்த ஆசீர்வாதமோ, எந்த உயர்வோ, எந்த மேலான காரியமோ உங்களை அசைக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும்னா, வானம் திறக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழும் போது இந்த அறிவுலாம் எனக்கு இருக்கும். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் இது, தேவன் என் மேல கிருபையா அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு காரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, சைக்கிளில் வந்த உங்களுக்கு ஒரு பைக்கை கொடுத்து, பைக்கில் வந்த நீங்க என்ன இடம் பத்தலன்னு கர்த்தர் என்ன பண்றாரு, குடும்பமா வரதுக்கு ஒரு காரை கொடுக்குறாருன்னா, அந்த கார்ல வரும்போதெல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே இந்த வாகனம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதை நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் உண்மை பார்த்து தான் இதை அனுபவிக்கிறோம், உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தி இதை அனுபவிக்கிறோம். அப்படி சொல்லணும். பொருளாசை இருந்துச்சுன்னா என்ன வரும் தெரியுமா, வேற ஆண்டவர் பின்னாடி போயிட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது ஏன் வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு மாடா தேஞ்சி ஓடா போய், என்ன மாடு மாதிரி உழைச்சி ஓடா தேஞ்சி போய்
இந்த காரை வாங்குறது நாம் பட்ட பாடு இருக்க. தங்களுடைய உழைப்பை தான் பெருசா பேசுவாங்க இல்லையே, அந்த உழைப்பின் மேல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவமே இருக்காது. நல்லா கவனிங்கள். நான் ஒரு நாள் நம்முடைய சபைக்கு வர ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தேன் பாருங்க. பார்த்து பேசியிருக்கும் போது நான் கேட்டேன், என்ன உங்களை கொஞ்ச நாளா பார்க்க முடியலையே சர்ச்சில் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படின்னாரு. அப்படியா, சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்களா? என்ன நீங்க இதுக்கு தானே 4 ஆராதனை வச்சிருக்கிறோம், எதனா ஒரு ஆராதனை பங்கு பெறலாமே அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொல்றாரு, சர்ச்சுக்கு வந்தா பொழப்பை யார் பார்க்கறது பாஸ்டர்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் நம்ம பிழைக்கிறதே அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறனால தாங்க பிழைக்கிறோம். அவர் சில வசனங்களை சொன்னேன் பாருங்க. ரோமர் 1:17 சொன்னேன், நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறான். இந்த பண ஆசை என்ன பண்ணுது? விசுவாசத்தை கூட விட்டு ஓடக்கூடிய விதத்தை வேலை செய்து பாருங்க. பாருங்க வாஸ்தவம் பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவமா அங்க என்ன சொல்றாரு பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு. நல்லா கவனிங்க, நான் விசுவாசத்தினால பிழைக்கிற நீதிமான்றது எனக்கு என்னைக்கு மறக்குதோ அன்னைக்கு நான் கர்த்தரை முன்னாடி வைக்கல, கர்த்தர் மேல அன்பு காட்டல, பொருள் ஆசை உள்ளவனா மாறிடுறேன். இந்த பொருள் ஆசை உள்ளவனா மாறும்போது விசுவாசத்தை தூக்கி போடுவேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற முறைமைகள்லாம் தூக்கி போடுவேன், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதான் சொல்ற, சிலர் விசுவாசத்தை விட்டு வழுகி போய் அநேக துன்பங்களினாலே தங்களை அவங்களே குத்திக்கிறாங்களாம். கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்ன இருக்க வேண்டிய நிலையை காம்ப்ரமைஸ் பண்றேனோ அன்னைக்கு வேதனையை நானே எனக்குள்ள வர வச்சு குத்திக்கிறதுக்கான வேலையை நானே செய்யறேன். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே கைவிட்டீரு, என்ன ஆண்டவரே அதை பண்ணாம போயிட்டு. ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் போதிச்சனே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்தனே, உனக்கு நான் கற்றுக் கொடுத்தனே, வானம் திறந்திருப்பதுக்கு நீ என்ன செய்யணும்னு உனக்கு சொன்னனே. அந்த காரியத்தை நம்ம செய்ய தவறும் போது நல்ல கவனிங்க, பிசாசுக்கு என்ன ஆசைனா நமக்கு மேல திறந்திருக்கிற வானம் அடைக்கணும். அடைக்கப்பட்டதானே தலைக்கு மேல இருக்கிற வானம் இரும்பா இருக்கும், காலுக்கு கீழே இருக்கிற பூமி என்ன வெங்கலமா இருக்கும், காலுக்கு கீழே இருக்கிற பூமி என்னவா இருக்கும், இரும்பா இருக்கும். நான் உழைப்பேன், கடினமா வேலை செய்வேன், ஒன்றும் நடக்காது, பலன் வராது. அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். சகோதரர்கிட்ட சொன்னேன், நம்ம உழைப்பை நம்பி வாழ்றவங்கள பிரதர், நம்ம இயேசுவை நம்பி வாழுகிறவர்கள். நான் கேட்டேன், உங்களுக்கு தொழில் கொடுத்தது யாரு? உங்களுக்கு தொழிலில் வந்த சவால்களை ஜெயிப்பதுக்கு உதவி செஞ்சது யாரு? இயேசு கிறிஸ்து தானே உங்க கூட இருந்து உங்களை நடத்தி இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை உண்டாக்கி உங்களை உருவாக்கி கொண்டு வராரே. அவரை பின்னாடி வைக்காதீங்க, மறுபடியும் முன்னாடி கொண்டு வாங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை இந்த பொருள் ஆசை என்ன பண்ணும்னா, என் உழைப்பு, நான் வேர்வை சிந்து, நான் கடினமா வேலை செஞ்சு, நான் எவ்வளவு தியாகம் பண்ண தெரியுமா? நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, உங்க தியாகத்தை மதிக்கிறோம், உங்களுடைய கடின உழைப்பை நாங்க மதிக்கிறோம், அதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த கடின வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் பலன் கொடுக்கலன்னா எப்படி செஞ்சிருக்க முடியும்? யோசித்து பாருங்க. நீங்க செய்யற வேலையில இருக்கிற சவால்ல கூர்மையா நீங்க சிந்திக்கணுமே, மைண்டும் பிரெயினும் ஷார்ப்பா இருக்கணுமே. ஷார்ப்பா ஆக்கினாரே, யார் ஆக்குனது? யோசித்து பார்க்கணும். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிசினஸ்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த அறிவை கொடுத்தது யாரு? இந்த பலனை கொடுத்தது யார்? அதை யோசித்தனா, நான் ஒரு நாள் ஆண்டவரே என் திறமையினால் நான் வாழப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கையவாய்தை சொல்லுங்க, நம்ம எல்லாம் விசுவாசத்தினாலே பிழைக்கிற நீதிமான்கள். கையவாய்தை சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் மேல நாங்க வச்சிருக்கிற விசுவாசத்தினால பிழைக்கிற நீதிமான். நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன் உழைப்பு, ஏன் காரியம் பாருங்க. அதுக்கு ஒரு வசனத்தை காமிச்சா தான் இந்த காரியங்களை வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறதுக்கு, இந்த மாதிரி பேசுற பேச்சை அகற்றுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யப்பாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர்
ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் என்ன பண்றாராம், பலன் கொடுக்கிறாராம் பாருங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த 8:18 வாசிப்போம், அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம் வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உன் தேவன் ஆகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு வேலை செய்வதற்கான பலனை கொடுத்த ஒரு கர்த்தர் நம்புறவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மாதம் மாதம் கரெக்டா சம்பளம் வர்றதுக்கு உதவி செய்யறவர் கர்த்தர் தான்றவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல பாஸ்டர் தப்பா சொல்றீங்க, நான் கடினமா வேலை செஞ்சு உழைச்சதுனால தான் எனக்கு சம்பளம் வருது. நான் சொல்றேன் அது கரெக்ட் தான். இந்த சரீரம் கடினமா வேலை செய்யறதுக்கு இந்த சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தானே. இல்லைன்னா எப்படி நம்ம செய்ய முடியும் ஒரு வேலையை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப 17ஆம் வசனம் வாசிங்க. இப்ப 18 வாசித்தோம்ல, இப்ப 17ஆம் வசனம் வாசிப்போமா? என் சாமர்த்தியமோ, எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆமா, என் திறமை. சில அப்படிதான் சொல்லுவாங்க, என் திறமையில, என் சுய முயற்சியில, என் சாமர்த்தியத்தை சம்பாதிச்சது, பெருமையா அப்படி பேசிப்பாங்க பாருங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனை முன் வைக்கிறவங்க, தேவன் மேல அன்பு வைக்கிறவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்க பாருங்க, என் சாமர்த்தியமோ என் கை பலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததுக்கு என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க சொல்றாரு. எச்சரிக்கையா இரு. ஒரு நாள் கூட வாய் தவறி சொல்லிடாத. அதான் சொல்ற இந்த வசனத்துல. வாய் தவறிக்குற என் சாமர்த்தியம், என் கை பலத்தினால, நான் வேர்வை சிந்தி உழைத்ததுனால, வாய் தவறிக்குற இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆண்டவரே இல்லப்பா, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக வானத்தை திறந்தீரே, எனக்கு ஏற்ற நேரத்துல மழையை பெய்ய வைக்கிறீரே, நான் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறீரே, எனக்கு நேரா கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்திருக்கிறீங்களப்பா, அதனாலதான் அந்த ஆசீர்வாதம். என் உழைப்புல உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் இது ஏன் சாமர்த்தியம்? எனக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தவரே நீ தானே ஆண்டவரே, எனக்கு திறமையை கொடுக்கிறவரே நீ தானே ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுக்கிறவர் நீ. பவரை கொடுக்கிறாராம். பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கெல்லாம் பவர் கொடுக்கிறாரு. ஹலோ, நல்லா சொல்லுங்க. இந்த லேண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு விற்கணும்னா ஒருத்தங்களுக்கு பவர் கொடுப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? அந்த பவர்னா உங்களுக்கு புரியும் நல்லா. அதை காட்டிலும் மேலான பவரை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறாரு. பவர் கொடுக்கிறாரா நமக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, ஞானத்தை சம்பாதிக்க, ஞானத்தை கரெக்டான இடத்துல பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண, அதிகாரத்தை பவர்ஃபுல்லா கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண, இதெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறாருன்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? அதனால ஒரு நாளும் என் சாமர்த்தியம், என் கையின் பலத்தினால இல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற பலத்தினாலே இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள நீர். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா பொருளாசை இருக்காது. இந்த எண்ணம் இல்லைன்னா நான் சொல்றேன், இந்த பண ஆசை பொருள் ஆசையில கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, நல்லா சொல்லுங்க, வாய்த்த எல்லாரும் வாய்த்த சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவே வராதுங்க. பக்கத்துல நமக்கு குறைவே வராது. ஏன்னா கர்த்தரை தேடுறவங்க அவர் பார்த்து பார்த்து என் குறைவை நிறைவாக்கிக்கிட்டே இருப்பாரு. குறைவடைய விட மாட்டேன். என் பிள்ளைங்க குறையிறானா, என்ன தேடுற பிள்ளையாச்சே, என்ன முக்கியப்படுத்துற பிள்ளையாச்சே, என்ன அதிகமா நேசிக்கிறவனாச்சே, நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அது மேல அவன் கண்ணு போலையே, அந்த பொருள் மேல அவன் கண்ணை வைக்கலையே. ஆண்டவர் எனக்கு நேராக வானத்தை அப்படி இல்லைன்னா பொருள் ஆசை உள்ளவனா மாறிடுறேன். இந்த பொருளாசையோட நின்றாது. நல்லா கவனிங்க, இந்த பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ள ஆழமான
பிரச்சனையை உண்டு பண்ணுது. என்ன ஆழமான பிரச்சனைனா, அந்த பொருள் ஆசை இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆழமான பிரச்சனை உண்டாகுது. என்னன்னா, பேராசையை பிசாசு கொண்டு வருவான், கிரீட கொண்டு வர்றான். இது இந்த பொருளாசையை காட்டிலும் மோசமானது. எல்லாம் நான் சொல்றது, இந்த பொருளாசையை காட்டிலும் இந்த பேராசை இருக்கு பாருங்க, அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் மனுஷனை விடும். இந்த பேராசை உள்ள ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தும். எவ்வளவுதான் சம்பாதிக்கட்டும், எவ்வளவுதான் அவனுக்கு கையில வந்தா கூட அவனுக்கு திருப்தியே வராது. ஏன்னா அவனுடைய என்னெல்லாம் ஃபுல்லா மெட்டீரியலிஸ்டிக் மைண்டு, பொருளாசை உள்ள மனநிலை. அந்த பொருளாசை உள்ள மனநிலை கர்த்தருடைய செழிப்பு என்ன, கர்த்தர் எதற்காக ஆசீர்வதிக்கிறார், எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தினான். தேவனை நேசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா நன்மையும் அவருக்காக உபயோகப்படுத்துற இந்த எண்ணமே இல்லைன்னா பேராசை வந்துடும். அந்த பேராசை நிற்காது. அந்த பேராசை அவனை, அந்த பொருளாசை அவனை பேராசைக்குள்ள கொண்டு போய் அவனை ஆழமான குழிக்குள்ள தள்ளும். அதான் இங்க வேதம் சொல்லுது பாருங்க. அது போய் அவனை பல கேடான காரியங்களுக்குள்ள அவனை உருவ குத்துது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் இந்த பொருளாசையும் பேராசை உள்ள ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமை அங்க சொல்லும் போது இந்த காரியத்தை நீங்க அதுல ரொம்ப அற்புதமா பார்க்கலாம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் ஒரு ஓமையை சொல்றார். ரொம்ப அருமையான ஓமை. ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இயேசுநாதர் நல்லா சொல்றாரு பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் நல்லா உழைச்சான். அவன் உழைப்புக்கு மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதுனால அந்த ஆசீர்வாதத்துல அவனுக்கு பலன் வந்துச்சு பாருங்க. அந்த பலனை பார்த்து ஆண்டவர் பொறாமப்படல. அந்த வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் தப்புன்னு சொல்லல. அவனுக்கு ஏராளமான பொருள், ஏராளமான அறுவடை அவனுக்கு வந்துச்சே. ஆண்டவர் பார்த்து இவனுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், உயர்வுகள் இதெல்லாம் பார்த்து ஒரு நாளும் அவரு பொறாமப்பட போறதும் இல்லை. ஏன்டா நம்ம கொடுத்தோம் நான் வருத்தப்பட போறதும் இல்லை. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது பலர் நம்மளை பார்த்து வேற விதமா யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் எப்பவுமே நம்முடைய நலனை விரும்புகிற நல்ல தேவன். கையை வாய்த்து சொல்லுங்க, நம்முடைய நலனை விரும்புகிற நல்ல தேவன். இப்போ பாருங்க 16ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய், நல்லா சொல்ற, நல்ல விளைச்சல் வந்துச்சு. விளைச்சலை கொடுக்கிறவர் யாரு? எத்தனை பேருக்கு தெரியும் விளைச்சலை கொடுக்கிறவரு? ஏன் விளைச்சல் வந்துச்சு? அவன் நன்றாய் வேலை செஞ்சான். நல்லா கவனிங்க, அவன் நன்றாய் வேலை செஞ்சான், நன்றாய் அவனுக்கு விளைச்சல் வந்துச்சு. ஆண்டவர் அவன் தப்புன்னு சொல்லல, ஏன்னா விளைச்சலை கொடுத்தவரே கர்த்தர் தானே. அடுத்த வசனம் பாருங்க. இப்போ ஆண்டவர் அவனுக்கு பிரயாசப்பட்டான், அந்த பிரயாசத்துக்கான நன்றான விளைச்சல் ஆண்டவர் கொடுக்கிறாரு. 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நியாயமான பிரச்சனை தான். இதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. விளைச்சல் வரும்போது, வளர்ச்சி வரும்போது விரிவாக வேண்டியது அத்தியாவசியம். when you grow, when you increase, it is essential that you got to expand. அந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன், எனக்கு தானியம் இருக்கு, சேர்த்து வைக்க இடம் இல்லையே. 18ஆம் சொல்றான் பாருங்க. நான் ஒன்றை செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே, நல்லா கவனிக்கணும், எனக்கு விளைந்த தானியங்களையும் அப்புறம் என் பொருள்களையும் அங்கே நான் என்ன செய்வேன், சேர்த்து வைப்பேன். அவன் சொல்றான், இடிச்சு பெருசா காட்டுவேன். ஒண்ணு ஆண்டவர் ஏதாவது சொன்னார் ஆண்டவர்? இங்க நீங்க கவனிக்கணும், இங்க ஐஸ்வர்யவான் சொல்றான், அதுக்கு எதுவுமே ஆண்டவர் மறுப்பு சொல்ல. ஆண்டவர் வெரி குட், இதெல்லாம் ஆண்டவர் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தினால உண்டாகிற விளைவுகள். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு இங்கதான் கோளாறே ஆரம்பிக்குது. நீங்க கவனிச்சு பாருங்க, அவன் கோளாறு ஆரம்பிச்சதான் கர்த்தரே பேசுறாரு. அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல. ஓகே, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினா அவனுக்கு உண்டான விளைச்சல். அந்த விளைச்சலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இடிச்சு கட்டுறான், பெருசாக்குறான், அங்கே கொண்டு போய் தானியங்களை வைக்கிறான், பொருளை சேர்த்து வைக்கிறான். இதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அங்க பாருங்க, இப்போ 19ஆம் வசனம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு, நல்ல அந்த வார்த்தை, அநேக பொருள்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கான்,
சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இங்கதான் பிரச்சனையே. நிறைய பொருள் இருப்பது பிரச்சனை இல்ல, அவனுடைய சிந்தனை தப்பா போனதுதான் பிரச்சனை. அவன் சொல்றான், நிறைய சேர்த்து வச்சுட்டேன், இடம் இல்லை, விளைச்சல் வந்துருச்சு, எல்லாம் கரெக்டு. ஆனா இங்க அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, ஆத்துமா எதனால வாழுதுன்னு அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. வாழ்க்கையை வாழ்வதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சவனுக்கு ஆத்துமா வாழ்வதுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியல. பாருங்க, பிரச்சனையே அங்கதான். நிறைய நேரம் சில நினைச்சுக்கிறோம், நிறைய சொத்து நிறைய பணம் இருந்தா வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். கிடையாதுங்க. எவ்வளவு பணம், எவ்வளோ என்ன செல்வாக்கு எவ்வளோ இருந்தாலும் ஆத்துமாவில் இயேசு இல்லைன்னா, இந்த ஆத்துமாவில் ரட்சிப்பு இல்லைன்னா, ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயம் பண்ணி தன் ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்கிற ஒரு பலன் இல்லையே. பலனற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள. அப்ப பாருங்க, இவனுக்கு என்ன புரியல? ஆத்துமா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அறிவு அவனுக்கு இல்ல. ஆத்துமா வாழ்ந்திருப்பதுக்கு தேவன் வேணும், ரட்சிப்பு வேணும், இயேசுவை முன்னாடி வைக்கணும், இயேசுவை தேடணும், இயேசுவோட ஒரு ஐக்கியம் உண்டாகணும், இயேசு எனக்குள்ள வாழணும், நான் அவருக்குள்ள வாழணும் என்கிற அறிவு இல்லாததுனால பொருளை மாத்திரம் சேர்த்து வைக்கிற அறிவு இருந்துச்சு. அதுதான் இயேசு நான் சொல்றாரு, இவன் ஒரு பொருளாசை உள்ள ஒரு மனிதனாக, பேராசை உள்ள மனிதனாக இருந்தான். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை முறையை அவன் கண்டுபிடிக்கல. யோவான் சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன், விரும்புகிறேன்றார். அப்போ ஆத்துமா வாழ்றது, இயேசு உள்ள வந்து இயேசுவுக்கு, அதுதான் இயேசு நான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி அந்த ஆத்துமா வாழ்றதுக்கு முதல்ல அங்க வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். என் பொருளை தாண்டி ஆண்டவரே இல்லப்பா எனக்கு இந்த எல்லாம் நிறைய தானியம் கொடுத்தீர், நிறைய ஆண்டவரே பொருளை கொடுத்தீர், வைக்க இடம் இல்லை, இடிச்சு பெருசாக்கின, ஆனா ஆண்டவரே இது முக்கியம் இல்லப்பா, நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே என்கிற சிந்தனை அவனுக்கு வராம போனதுனால இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இயேசுநாதர் இப்ப பேசுறாரு பாருங்க. 20ஆம் வசனத்துல பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்கு. தேவன் அவனை நோக்கி மதிகேடனே. ஆண்டவர் பாருங்க அவனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மகனே, நல்லவனே அப்படின்னு சொல்ல. அவனை பார்த்து தான் சொல்றாரு, முட்டாளேன்றார். நம்ம பாஷையில சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு என்ன, உனக்கு மூளை கீழே கிறுக்கு பிடிச்சிச்சான்னு கேட்கிறாரு. மூளை இவ்வளவு நாள் நல்லா தானே வேலை செஞ்சிருச்சு, இவ்வளவு நேரம் நல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு உன் மூளை, இப்ப என்ன ஆச்சு? ஏதோ கிறுக்குத்தனம் பிடிச்சிருச்சு. என்ன காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு விளைச்சல் வந்துச்சப்பா, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சனே, நீ கடினமா வேலை செஞ்ச, அந்த கடினமா வேலை செய்வதற்கு பலன் கொடுத்தவர்னா, உனக்கு இடித்து உன் இடத்தை பெருசாகிறதுக்கான வேலையை செஞ்ச ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்னா, இப்போ என்ன மறந்துட்டு ஆண்டவர் அவனை பார்த்து, என்ன சுத்தமா மறந்துட்டியப்பா? ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன நீ மறந்ததுனால நீ என்னவா இருக்கிற? மதிக்கிறனா இருக்கிற. அவனை பார்த்து கேட்கிறான், உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்த வைகள் யாருடையதாகும் என்றார். கேள்வியை கேட்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, இடிச்சு கட்டினிய, பெருசாக்கினிய, பொருளை சேர்த்திய. இந்த பொருள் ஆசையும் பேராசையும் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒண்ணு இல்லாத நிலையில ஒரு நாள் கொண்டு வந்து நிக்க வச்சிரும். ஆனா இயேசுவின் மேல உங்க ஆசையும் உங்க கவனத்தையும் உங்க நோக்கத்தையும் வச்சீங்கன்னா, இந்த இயேசு உங்களுக்கு வேண்டிய இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுத்து கொண்டே உங்களை அவருக்கு ஆசீர்வாதமா, பிறருக்கு ஆசீர்வாதமா, நீங்க அநேகருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு நான் சொல்றேன், 21ஆம் வசனம், ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யவான்கள்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது, ஐஸ்வர்யத்துக்கும் அகெயின்ஸ்ட் கிடையாது. 21ஆம் சொல்றேன் பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். என்ன சொல்ற? தனக்காகவே பொருளாசை உள்ளவனாய்,
பேராசை உள்ளவனாய் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இல்ல. இஸ் நாட் ரிச் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு நீ தரீர், வேலையை நீ தரீர், சம்பாத்தியத்தை தருகிறீர், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன், உங்க மேல என் அன்பை வைக்கிறேன் ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாவற்றையும் உம்முடைய நோக்கத்துக்காக உபயோகப்பட. I want to use all the added things for your purpose. என்னைக்கு இந்த எண்ணம் வரலையோ, நான் சொல்றேன், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பிசாசு நம்மளை பொருளாசை உள்ளவனாக, பேராசை உள்ளவனாக இருக்கிற அந்த குழியில, அந்த பாதாளத்துல, அந்த ஓட்டையில நம்மளை சிக்க வச்சிருக்கிறான்னு அர்த்தம். சொன்ன பார்த்தீங்களா? இந்த பொருளாசை இன்னும் ஆழமான பிரச்சனை கொண்டு வருது, பேராசை. இந்த பேராசை இன்னும் பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு நிலை கொண்டு போய் என்ன தெரியுமா? சுய ஆராதனை செய்யறவனா மாத்திருது. எப்படின்னா, தேவனை நம்முடைய வாழ்க்கையில ரீப்ளேஸ் பண்ற எல்லாமே ஒரு விக்கிரகமா மாறி விடுகிறது. தேவனை நான் அன்பு காட்டுவதுக்கு பதிலா வேற பொருள் மேல என்னுடைய அன்பை வச்சனா அது எனக்கு விக்கிரகமா மாறிடுது. சிலர் பாருங்க, இப்படி பொருள் ஆசை, பேராசை தங்களுக்காக சேர்க்கணும்னு குமிப்பாங்க. குமிக்கிற அந்த ஒரு காரியம் என்ன பண்ணும்னா, தேவனை ஆராதிக்க விடாது, தங்களே அவங்க ஆராதிப்பதுக்கான செல்ஃப் வர்ஷிப்பரா அவங்க மாறிடுறாங்க. சுயத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறவங்களா மாறிடுறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவன் நமக்கு வானத்தை திறக்க என் சுயத்தை நான் முக்கியப்படுத்தல, நான் பேராசை உள்ளவனா இல்லை, பொருளாசை உள்ளவனா இல்லை, என் தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் வானத்தை திறக்க நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக, என் குடும்பத்தில், என் வேலையில், என் தொழிலில், எனக்கு நீர் கொடுக்கிற எல்லா பணத்திலும் நான் என்ன கொண்டு வந்து வைக்கிறேன்? ஆண்டவரே, உம்மை கொண்டு வந்து, இயேசுவே உம்மை நான் என்ன பண்றேன்? எல்லாவற்றுக்கும் மேலாக முன்ன கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சு பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு பாருங்க. இன்னைக்கு எதெல்லாம் மைனஸா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் பிளஸ் ஆக மாத்த அவர் வல்லவராய் இருக்கிறாருன்னு காட்டுவார். ஏன்னா வானம் திறக்கப்பட்டிருக்கு பாருங்க. சந்தேகப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு வானம் திறப்பாரா, எனக்கு இப்படி நன்மை நடக்குமா? ராஜாவுக்கு கையில கொடுக்குற ஒரு அதிகாரி வந்து எலிஷாவை பார்க்கும்போது கேட்குறான், இப்படி ஜனங்க சாப்பாடு இல்லாம பஞ்சம் இருக்கு, சமாரியா பட்டணம் அழிகிறது. அப்போ இந்த ஊழியக்காரன் சொல்றான், நாளை இந்நேரத்துல கர்த்தர் கோதுமையும் வாறு கோதுமையும் மலிவான விலைக்கு கர்த்தர் கொடுப்பார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப 2ஆம் வசனம் இல்லை 3ஆம் வசனம் தெரியல, அதுல சொல்றான், இந்த சந்தேக பேர்வழி சொல்றான், கர்த்தர் வானத்தின் பலகதவுகளை திறந்தாலும் இப்படி ஆகுமா? நான் சொல்றேன், கர்த்தர் எனக்காக வானத்தை திறக்கும் போது இப்படி இல்லை, எப்படி வேணாலும் எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்ல. கையை வழி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு எப்படி வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் வானத்தை திறக்கும் போது உங்களுக்காக எப்படி வேணாலும் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்துல எப்படி வேணாலும் என்ன பண்ணுவாரு? அது சரீரத்தில் வேணும் நடக்க வேண்டிய அற்புதமா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய அற்புதமா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்தில் நடக்க வேண்டிய அற்புதமா இருக்கலாம், உங்க தொழிலில் நடக்க வேண்டிய அற்புதமா இருக்கலாம், பொருளாதாரத்தில் நடக்க வேண்டிய அற்புதமா இருந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி வேணாலும் எனக்கு அற்புதம் செய்ய என் தேவனால எல்லாம் கூடும். சொன்ன மாதிரியே செஞ்சாரு பாருங்க. ஆகாரம் இருந்துச்சு, ஜனங்கள்லாம் சாப்பிட்டாங்க. சந்தேகப்பட்டவன் மாத்திரம் பார்த்தான், சாப்பிடல, சாப்பிடாமலே செத்து போனான். நம்ம யாரா இருக்க போறோம்? தேவனை நீங்க முன்ன வச்சீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். திறக்கும் போது எப்படி வேணாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கூட ஏற்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய். எத்தனை பேர் நம்ம உங்களுக்காக வழியே இல்லாத இடத்துல கூறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஒரு புதிய வழியை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? நிச்சயமா திறப்பார். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே, நான் பொருளாசை உள்ளவனாக, பேராசை உள்ளவனாக, என் சுயத்தை முக்கியப்படுத்துறவனா, ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க வாழ்க்கையில். அது ஒரு ஐடாலட்ரி, அது ஒரு விக்கிரகம். கர்த்தர் கொடுக்க வேண்டிய அந்த பிரையாரிட்டியை, அந்த முன் உரிமையை எடுக்கிற வேற ஏதாவது வருதா, அது விக்கிரகம், அது சுயம். அதை நான் சரி செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க இங்க 9ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயுல
6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சரியா புரிந்து கொள்ளுகிறவனுக்கு தேவன் சொல்ற காரியம் இல்லை, இதை புரிந்து கொள்ளாதவனுக்கு ஏற்படுகிற விளைவுகளை சொல்றாரு. வாசிப்போமா? 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற கேடு சேதமுமான பலவித இச்சைகளிலும் எவ்வளவு சொல்லியிருக்கு பாருங்க. தேவனை முன்ன வைக்காம பண ஆசை உள்ளவனா இருக்கிறவன், பொருள் ஆசை உள்ளவனா இருக்கிறவன், பேராசை உள்ளவனா இருக்கிறவன், சுயத்தை முக்கியப்படுத்துறவன், அவனுக்கு இங்க சொல்றாரு ஐஸ்வர்யவான ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேட்டிலும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்களாம். அது சொல்லியிருக்கு. எவ்வளவு காரியம் சொல்ற பாருங்க. எவ்வளவு ஆபத்தான, எவ்வளவு ஒரு மனுஷனை எந்த தரமட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலிவான காரியங்களுக்குள்ள வாழ்க்கையை சிக்க வச்சு சொல்லப்பட்டு எதுவுமே நிம்மதியா வாழ்ற வாழ்க்கை இல்லை, நிம்மதியை இழந்து போக பண்ணக்கூடிய பல காரியங்கள். இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்க கவனிச்சு பாருங்க. தேவனை நேசிக்கிறதுக்கு பதிலாக பொருளை அதிகமாய் நேசித்ததினாலே உண்டாகிற பேராசை, பொருளாசை, சுயம், இது எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு அது என்ன செய்யுது? வானத்தை அடைக்குது. பலவிதமான இச்சைகளுக்குள்ள போய் தங்களை சிக்கிக் கொள்கிறாங்களே. இது என்ன நடக்குது? வானம் அடைக்கப்பட்டுருச்சு, வானம் திறக்கப்படலை. என் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமா இருக்கு, என் காலுக்கு இருக்கிற பூமி இரும்பா இருக்கு, பலன் வரமாட்டது. அப்போ இந்த பண ஆசையை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 1, வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். பக்கத்துல என்ன பண்ணணும்? வாயை திறந்து. பிசாசு நேரத்துல இந்த பொருளாசை, பேராசை, சுயம் இதை முக்கியப்படுத்தும் போது சொல்லணும், இல்லை இல்லை, இதெல்லாம் எனக்கு கொடுத்தவர் இயேசு தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, எனக்கு பலன் கொடுக்கிற. வாயை திறந்து சொல்லணும். இதை சொல்லி சொல்லி இந்த காரியத்தை ஜெயிக்கணுங்க. சொல்லலன்னு வைங்களேன், மனசுக்குள்ள பிசாசு ஒரு எண்ணத்தை போடும் போது நீங்க உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை எடுத்து நீங்க வாயில சொல்லணும், ஜெயிக்க முடியாது. சொல்லணும், ஆண்டவரே நீங்க இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, ஆனா நீர் என்னை தகுதியாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்க. கர்த்தரிடத்துல இருந்து வருகிற செழிப்பு மனுஷனை பேராசை உள்ளவனாக்காது, பொருளாசை உள்ளவனாக்காது, சுயத்தை முக்கியப்படுத்தவனா மாத்தா அவனை ஒண்ணு செய்ய வைக்கும். கர்த்தரிடத்துல வருகிற செழிப்பு, கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன பண்ண தெரியுமா? நாளுக்கு நாள் அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் மாறுவான். நான் ஒவ்வொரு நாளும் தாழ்த்துவேன். ஏன்னா ஆண்டவரே, தகுதியே இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையா, இவ்வளவு பெரிய உயர்வு, நான் நினைச்சு பார்க்க முடியாத உயர்வுல எனக்கு நீ கொண்டு வந்து வச்சிருக்கிறீரே, இதுக்கு நான் பாத்திரன் ஆண்டவரே, என்ன நான் தாழ்த்துறேன், உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உண்மை எனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆண்டவரே, இந்த வேலையை நான் செய்ய உண்மை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உண்மை முன்பாக வச்சிருக்கேன். இப்படி என்னை தாழ்த்துற ஒரு நிலை எனக்கு வரும் தேவன் எனக்கு செழிப்பை கொடுக்கும்போது. வேற வகையில எனக்கு உயர்வுகள் வரும்போது பெருமை தான் வரும். கர்த்தரனை ஆசீர்வதிக்கும் போது நான் சிறுகுவேன், நான் சிறுக அவர் என்னில் பெறுகிறவராய் மாறுறார். அதான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் அறிக்கை பண்ணணும் வாயை திறந்து. 2வது சொல்றாரு, இந்த பண ஆசைய அல்லது பொருள் ஆசைய, பேராசைய, சுயத்தை நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, பணத்தை தேவனுடைய வேலைக்காக தாராளமாய் கொடுக்கிறதின் மூலமா ஜெயிக்கிறீங்க இந்த பண ஆசைய. இப்பதான் நிறைய ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். வாயை திறந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். கஷ்டமே கிடையாது. வாயை திறந்து எவ்வளவு சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்லுவோம். ஆண்டவருக்கு தெரியும் சில துணைப்பங்கெல்லாம் இருப்பாங்கன்ட்டு. ஆண்டவருக்கு தெரியும் வாய் நிறைய பணத்துறதெல்லாம் இருக்கும். ஆனா இப்போ சொல்றபடியே கையில வர பணத்தை எடுத்து ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே இந்த பணம் எனக்கு எஜமான் அல்ல, இந்த பணம் கர்த்தருடைய நோக்கத்தை செய்வதற்காக
உபயோகப்படுத்துகிற நிலையில் நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய காரியம் வரும்போது கையை திறந்து பணம் கொடுக்க முடியுதா? அப்படின்னா ஒன்று காட்டுது, எனக்கு பேராசையும் இல்லை, பொருளாசையும் இல்லை, நான் என் சுயத்தை முக்கியப்படுத்தல, என் தேவனை நான் முன் வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நேராக கர்த்தர் வானத்தை எப்பவுமே என்ன பண்ணுவாரு? திறந்து வைப்பாரு. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. லூக்காஸ் 19ஆம் அதிகாரத்துல சகேவு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த சகேவு என்கிற மனுஷன் யாரு? வரி வசூலிக்கிறவன். எத்தனை பேர்கிட்ட அநியாயமா கேட்டு வாங்கியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அரசாங்கத்துக்கு ஒரு வரி கொடுக்கணும்னா அதை இங்க டபுளா வாங்கி அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவங்க ஒரு இன்னொரு வேற அமௌண்ட்டை கொடுக்கு, இப்படி எல்லா தில்லுமுள்ளையெல்லாம் பண்ணுவான் வரி வசூலிக்கிறவன். இப்படி எல்லா தில்லுமுள்ளையும் வேலையும் பண்ணி அவன் பணத்தையும் ஆஸ்தியும் பொருளையும் ஏராளமா குமிச்சு வச்சிருக்கிறான். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டவன இந்த இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள வந்துச்சுங்க. போய் மரத்து மேல ஏறுறான். இயேசு அவன் ஏறின மரத்து கீழ் நின்று இயேசு அவனை பார்த்து, சகேவே இறங்கி வா, நான் இன்னைக்கு என்ன பண்றேன் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டான். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றான்? இயேசுநாதர் யார் வீட்டுக்கு போறாரு? எங்களெல்லாம் அநியாயமா ஏமாத்தி சம்பாதிச்ச வீட்டுக்கா போறது இயேசுநாதர்? இயேசுநாதர் பாருங்க, எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது, இந்த சகேவை பார்க்கணும்னு இயேசு சொன்ன உடனே இயேசு இந்த சகேவுடைய இருதயத்துக்குள்ள போன உடனே இது வரைக்கும் அவனை பிடிச்சு வச்சிருந்த பொருள் ஆசை, பேராசை, சுயம் எல்லாம் கட்டோட அருந்து போகுது. ஒரு நொடி பொழுது அறுதுங்க. வீட்டுக்குறம் போல இயேசுநாதர் போற வழியில அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு என்னுடைய ஆஸ்தியை கொடுத்துடுறேன். ஆண்டவரே நான் யாரிடத்துலாம் அநியாயமா சம்பாதிச்சனோ அவங்க கிட்ட நான் யாரெல்லாம் ஏமாத்தினோ ஆண்டவர் அவங்களுக்கு நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன்றான். எப்படிங்க வந்துச்சு? ஏன்னா சகேவுக்கு இயேசு உள்ள வந்தவனே தெரியுது, இந்த பணத்தை காட்டிலும் இந்த பொருளை காட்டிலும் இந்த இயேசு மிக பெரியவராய் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்ததுனால, அவன் வாழ்க்கையில் அதை உணர்ந்ததுனால உடனே அறிக்கை பண்றான். அறிக்கை பண்ணது மாத்திரம் இல்ல, அறிக்கை பண்ணபடியே கையை திறந்து கொடுக்கிறான் பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரு சகேவை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் என்னவா மாறுறான்? ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாரு? ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை சீமான் ஆக்கின அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் என்னைக்கு இயேசு அவனுக்குள்ள வந்தாரோ அந்த இயேசுவுக்கு முன்பாக எந்த பொருளும் எந்த பேராசையும் எந்த சுயமும் முக்கியம் இல்லை என்பதை சொன்ன போது அவனை கொண்டு போய் மெய்யான ஆசீர்வாதத்துல கொண்டு போய் கர்த்தர் இணைக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல சகேவை கொண்டு போய் ஆண்டவர் இணைக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், அதே இயேசுநாதர் நம்மோடையும் பேசுகிறார். அதே இயேசுநாதர் தான் சொல்றார், உனக்கு நேரா நான் என்ன செய்கிறேன்? வானத்தை திறக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய தயவு கீழே நீ இருக்கிற. இந்த வானம் அடைப்படாதபடிக்கு கர்த்தர் சொல்றாரு, பண ஆசை உள்ளவனாய் நான் இருக்கவே கூடாது. கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் இந்த பணத்து மேல எனக்கு ஆசை வரக்கூடாது. சொல்லுங்க, கையை வாய்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பணத்து மேல எனக்கு என்ன வரக்கூடாது? ஆசை. பணத்தை உபயோகப்படுத்தணும் ஆண்டவர், உமக்காக இந்த பணத்தை நான் ஏராளமா உபயோகப்படுத்தணும். ஆனா இந்த பணத்து மேல எனக்கு என்ன வரக்கூடாது? ஆசை. அந்த பண ஆசை பொருள் ஆசையை கொண்டு வரும், அந்த பொருள் ஆசை பேராசையை கொண்டு வருது, அந்த பேராசம் சுய ஆராதனையை கொண்டு வரும். அப்படின்னா அது விக்கிரமா மாறிது, சுயத்தை முக்கியப்படுத்துறவனாமா. இதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ல, வாயை திறந்து என்ன பண்ணு? அறிக்கை பண்ணு. அறிக்கை பண்ணபடியே கையை திறந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேலைக்கு என்று கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமா வருஷிப்பார். இப்ப நான் சொன்ன சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வேதத்துல வானத்தை திறந்த மனிதர்களுக்கு நடந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த இடத்தை விட்டு போகும்போது சொல்லணும், ஆண்டவரே என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடு என் முழு பலத்தோடு என் தேவனாகிய இயேசுவின் மேல் நான் அன்பு கூறுகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றவங்க இடத்துல எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட வாய்களை திறந்து இன்னைக்கு கேட்ட சத்தியங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கைக்குள்ள
ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோமா, அல்லது இதுக்கு மாறாக வேற சிந்தனை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் மூலமா நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துல நான் வாழணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீ திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழணும்னு விரும்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் என் தலைக்கு மேல இருக்கிற வானம் ஆண்டவர் அடைப்படக்கூடாது. சொல்லுங்க வாயை திறந்து, அது வெண்கலமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் உழைக்கிற பூமி, நான் உழைக்கிற என்னுடைய பிரயாசத்தின் நிலம் ஆண்டவரே இரும்பாக மாறக்கூடாதப்பா. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தயவு எனக்கு எப்பொழுதும் உண்டாகணும். ஆண்டவரே இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீ திறந்திருக்கிற வானத்தை எங்க வாழ்க்கையில திறந்து வைப்பதற்கான சத்தியத்தை இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கேட்ட நாங்க ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தின்படி எங்களை மாத்தி அமைக்க, எங்கேயாவது எங்களுக்கு பொருளாசை இருந்திருக்குமானால், எங்கேயாவது ஆண்டவரே நாங்க பேராசை உள்ளவர்களா இருந்திருப்போமானால், எங்கேயாவது எங்க சுயத்தை நாங்க முக்கியப்படுத்தி இருப்போம்னா, இன்னைக்கு அதை அறிக்கை பண்றோம். ஆண்டவரே அதை ஜெயிப்பதுக்கு நீர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே உபயோகப்படுத்த, உம்முடைய நோக்கத்துக்கு என்று உபயோகப்படுத்த நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகேவையை மாத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் மாத்தி, எங்களையும் ஆபிரகாமின் குமாரன் குமாரத்திகளாய் எங்களை நீர் மாத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.